அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆக கடைசியில் ஆர்எஸ்எஸ் மேடைக்கே வந்து விட்டார் திரு சீமான். நான் ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா கலைஞர் நினைவுலத்தை எல்லாம் அகற்றி விடுவேன். நீ ஆட்சிக்கு வந்து போலீஸை வைத்து நடத்துவது புரட்சி இல்லை. உண்மையான புரட்சிக்காரனாக நீங்கள் இருந்தால், உண்மையான வீரனாக இருந்தால் இப்போது அறிவியுங்கள். பெரியாரை கால் பகுதி புதைத்து விட்டேன், இன்னும் முக்கால் இருக்கிறது, புதைத்து விடுவேன். பாட்டனுக்கு பாட்டனெல்லாம் முயற்சி செய்து தோற்று போனார். பாரதம் முழுவதும் சமஸ்கிருதம் செழித்தோங்க வேண்டும் என்று எழுதியவர் தான் பாரதியார். லெனின் என்னும் மூடர் இந்த சொல் அப்படியே இருக்கிறது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆக கடைசியில் ஆர்எஸ்எஸ் மேடைக்கே வந்து விட்டார் திரு சீமான். பாரதியாரின் பிறந்த நாளான டிசம்பர் 11 அன்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஜில் அமைப்பு நடத்திய அந்த கூட்டத்தில் பாரதியாரும் வந்தே மாதரமும் என்னும் தலைப்பில் 1 மணி நேரம் அவர் உரையாற்றியிருக்கிறார். விஜில் யாருடைய அமைப்பு, எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை எல்லோரும் அறிவோம். விஜில் என்பது மேலே இருக்கிற ஒரு பெயரே தவிர அதனை நிறுவியவர்கள், தொடக்கியவர்கள் பெயரை எல்லாம் பார்த்தால் சர்மா, ராமசாமி, ஐயங்கார் என்று வரிசையாக வரும். அவர்கள் யார் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு பொது விவாத அரங்கம் விஜில், அவ்வளவுதான். அந்த அரங்கத்தில் சீமான் போய் பேசியிருக்கிறார். அதையும் அவர்களே குறிப்பிடுகிறார்கள். சீமான் வருவாரா என்று நாங்கள் சந்தேகப்பட்டோம் என்கிறார்கள். அவர் பேசும்போதும் குறிப்பிடுகிறார், என்னை அழைத்தார்கள், நீங்கள் விஜில் அமைப்புக்கு வருவீர்களா என்று கேட்டார்கள். பாரதியாரை பற்றி பேசுவதற்கென்றால் பாகிஸ்தானுக்கு கூட வருவேன் என்று சொன்னார். எனவே இப்படி ஒரு பேச்சு 1 மணி நேரம். அந்த பேச்சில் வந்தே மாதரம் பற்றி பெரிதாக அவர் எதுவும் பேசவில்லை. நம்முடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக நம்முடைய ராசா அவர்கள் மிக அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் பல செய்திகளை நாடாளுமன்றத்திலேயே எடுத்து வைத்திருக்கிறார். பங்கிம் சந்திரர் அவர் எழுதியிருக்கிற ஆனந்தமடம் என்னும் நாவலில் வருகிற அந்த வந்தே மாதரம் என்னும் பாடல் எப்படி அமைந்திருக்கிறது, அதனுடைய 3வது பத்தியில் மிக தெளிவாக அவர் எழுதுகிறார். துர்க்கைக்கும் காளிக்கும் இணையான பாரத மாதாவே என்கிறார். எனவே இந்து கடவுள்களோடு பாரத மாதாவை ஒப்பிடுகிற காரணத்தால் தான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மக்கள் அந்த பாடலை ஏற்பதில்லை. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கு. வந்தே மாதரம் பாடலை பற்றி சீமான் பெரிதாக ஒன்றும் பேசவில்லை. முழுமையாக பாரதியாரை உயர்த்தியும் போகிற போக்கில் பல இடங்களில் ஐயா பெரியார் அவர்களை தாழ்த்தியும் பேசியது தான் சீமானின் பேச்சின் சாரம். உணர்ச்சிகரமான பேச்சு, உணர்ச்சிகரமான ஆனால் உள்ளீடற்ற, உண்மையும் அற்ற 1 மணி நேர உரை அது. நான் இந்த ஒவ்வொரு சொல்லையும் கவனித்து தான் சொல்லுகிறேன். உணர்ச்சிகரமான பேச்சு, நான் மறுக்க முடியாது. அவர் பாடல்களை சொன்ன விதமும் வேகமும் அங்கே இருக்கிற பார்வையாளர்களை கவர்கிறது. ஆனால் அது வெறும் பாடல் ஒப்பித்தல் போட்டி இல்லை. அவர் ஆழமான எந்த செய்தியை பற்றியும் பேசவில்லை. பாரதியார் எந்தெந்த இடத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது போன்ற பேச்சு இல்லை. பாரதியாரை பாராட்டி பாராட்டி அவருடைய கவிதை வரிகளை திரும்ப திரும்ப வேகமாய் சொல்லுவது, சில இடங்களில் நன்றாகவே பாடுகிறார். எனவே தன் திறமையை வைத்து பாரதியாரை உயர்த்தி ஐயா பெரியாரை மறைக்கிறார். எனவே உள்ளீடற்ற பேச்சு என்பது மட்டுமல்ல, உண்மைக்கு மாறான பல செய்திகளை கொண்டிருக்கிற பேச்சு. எனவே தான் அதற்கு நாம் விடை சொல்ல வேண்டியிருக்கிறது. சீமானுக்கும் எச் ராஜாவுக்கும் 2 பெரும் ஒற்றுமைகள் உண்டு. ஒன்று, 2 பேரும் பெரியாரை தாக்குவதில் ஒரே மாதிரியானவர்கள். 2 பேரும் மேடைகளில் அநாகரிகமாக பேசுவதிலும், அடுத்தவர்களை மதிக்காமல் அவன் இவன் என்று ஒருமையில் பேசுவதிலும் ஒரே மாதிரியானவர்கள். சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இப்போது ஏறத்தாழ எச் ராஜாவினுடைய இடத்திற்கு வந்துவிட்டார். நல்லது தான். வேடம் கலைவதும் முகமூடிகள் விலகுவதும் எப்போதும் நல்லது. விஜில் மேடைக்கு அவர் வந்துவிட்டது. அவர் யார் என்பதை மிகச்சரியாக அடையாளம் காட்டுகிறது. அங்கே பாரதியாரை பற்றிய அவருடைய பிறந்த நாள் விழா கூட்டம் என்றாலும் முழுக்க முழுக்க அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் யார் என்று தெரிகிறது. அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிற போதெல்லாம் எப்படி குதூகலிக்கிறார்கள் என்பதும் புரிகிறது. ஆனாலும் அந்த அரங்கில் பாதி நாற்காலிகள் காலியாக கிடக்கின்றன. அதையும் சீமானே சொல்லுகிறார். சரி, இப்போது பாரதியாரை பற்றி பேசியதில் உங்களுக்கு என்ன வருத்தம் என்று கேட்கலாம். நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன், பாரதியாரின் கவிதைகளை குறைத்து மதிப்பிடுகிறவன் இல்லை நான்.
பாரதியார் ஒரு மாபெரும் கவிஞர், அதை மறுக்க முடியாது. 2 செய்திகளை எப்போதும் நான் ஏற்பேன். பாரதியின் கவிதைகளில் இருக்கிற சரளம், எழுச்சி, உணர்ச்சி இவை எதையும் நாம் மறுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அரண்மனைக்குள் இருந்த தமிழை கையை பிடித்து தெருவுக்கு அழைத்து வந்த மாகவிஞன் பாரதி தான். நமக்கு அதிலெல்லாம் மாற்றமில்லை. ஆனால் பாரதியாரின் கருத்துகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றால், பாரதியாரின் கருத்துகள் ஒரே இடத்தில் நின்றதில்லை. மாறி மாறித்தான் ஒலித்திருக்கின்றன என்பதற்கு 1000 சான்றுகள் இருக்கின்றன. சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2015 அக்டோபரில் பாரதியாரின் மொழி கொள்கை என்னும் தலைப்பில் தில்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நான் சான்றுகளோடு எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறேன். அதனை விட மிகப்பெரிய ஆதாரங்களோடு ஓர் அரிய நூலை ஆய்வாளர் வாலாசா வல்லவன் எழுதியிருக்கிறார். திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. அந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகளை அவர் 1996-97 சிந்தனையாளன் ஏட்டில் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சான்றுகளை அவர் காட்டியிருக்கிறார். தேதியோடு பக்கங்களோடு அவர் அந்த சான்றுகளை காட்டியிருக்கிறார். எனவே அந்த புத்தகம் தருகிற செய்திகள் மட்டுமல்லாமல், நான் தில்லி பல்கலைக்கழகத்தில் பேசுவதற்காக எடுத்த அத்தனை ஆதாரங்களையும் வைத்து கொண்டு சில செய்திகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, இது சீமானை எதிர்ப்பதற்காகவோ பாரதியாரை எதிர்ப்பதற்காகவோ அல்ல, உண்மைகளை உலகுக்கு உரத்து சொல்ல வேண்டும். இல்லையானால் பொய்மைகள் தான் தலைவிரித்து ஆடும் என்கிற காரணத்தால் இவற்றை நான் எடுத்து சொல்கிறேன். முதலில் சீமானுடைய பேச்சில் அடிக்கடி தென்பட்ட ஒரு செய்தி, பாரதியார் தமிழை உயிராய் கருதினார். பாரதியார் தமிழை பற்றி பாடியிருக்கிறார், யார் இல்லை என்றார்கள், உண்மைதான். ஆனால் அதை சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே தமிழை சனியன் என்று சொன்னவனை தந்தை என்று சொல்லலாமா, காட்டுமிராண்டி என்று சொன்னவனை தந்தை என்று சொல்லலாமா என்று மீண்டும் மீண்டும் பெரியார் மீது அவருக்கு இருக்கிற வன்மம் அல்லது அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் அப்படித்தான் கருதுகிறேன். ஏனென்றால் ராஜாவுக்கு பெரியார் மீது கோபம் இருப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. காலகாலமாக ஆதிக்கம் செலுத்தியவர்களின் ஆதிக்கத்தை யார் கீழே எடுத்து தூக்கி எறிந்து விட்டாரோ அவர் மீது அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். உழைக்கிற மக்கள் அவருக்கு ஆதரவாகவும் ஆதிக்கவாதிகள் அவருக்கு எதிராகவும் இருப்பது இயற்கை. ஆனால் சீமானுக்கு பெரியார் மீது அப்படி என்ன கோபம், எப்படி வர வேண்டும், என்ன சொல்லுகிறார் திரும்ப திரும்ப. நான் ஆட்சிக்கு வந்தவுடனே பாருங்கள், நான் ஆட்சிக்கு வந்தவுடனே அண்ணா கலைஞர் நினைவிடத்தை எல்லாம் அகற்றி விடுவேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ ஆட்சிக்கு வந்து போலீஸை வைத்து நடத்துவது புரட்சி இல்லை. உண்மையான புரட்சிக்காரனாக நீங்கள் இருந்தால், உண்மையான வீரனாக இருந்தால் இப்போது அறிவியுங்கள். நான் அண்ணா கலைஞர் நினைவிடங்களெல்லாம் இந்த தேதியில் இந்த நாள் வந்து இத்தனை மணிக்கு வந்து நான் என் படையோடு வந்து அந்த நினைவிடங்களை அழிக்கப் போகிறேன், இடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே பெரிய துணிச்சல்காரன், பெரிய புரட்சியாளன், பார்த்து விடலாம். நீ அப்படி சொல்லுகிற துணிச்சல் இருந்தால் அதை எதிர்கொள்ளுகிற துணிவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை அப்போது உலகம் பார்க்கும். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் என்று ஏன் அவர் அடிக்கடி சொல்கிறார் என்றால், ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் கட்டிய தொகையை, கட்டுத்தொகையை, டெபாசிட்டை கூட பெற முடியாதவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இது எப்படி இருக்கிறது என்றால், இப்போது நான் சொல்லலாம். நான் பாருங்கள், ட்ரம்ப்பை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். நான் இந்தியாவின் பிரதமரானவுடன் ட்ரம்ப்பை என்ன செய்கிறேன்? இந்தியாவுக்கு சுற்றி வருவதே என்னால் ஆகாது. இந்தியாவின் பிரதமரானவுடன் ட்ரம்ப்பை நான் வீழ்த்து விடுவேன் என்பது போல, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணா கலைஞர் நினைவிடங்களை எல்லாம் அகற்றி விடுவேன். பெரியாரை கால் பகுதி புதைத்து விட்டேன், இன்னும் முக்கால் இருக்கிறது, புதைத்து விடுவேன். உங்கள் பாட்டனுக்கு பாட்டனெல்லாம் முயற்சி செய்து தோற்று போனார்கள். உங்கள் பாரதியாரே என்ன எழுதினார்? திராவிட கட்சி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். பாரதியாரின் கவிதைகளை மட்டுமல்ல, பாரதியாரை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய கட்டுரைகளையும் படித்தாக வேண்டும். திராவிட கட்சி என்று எழுதியிருக்கிறார். பாரதியார் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் வருவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்து போய்விட்ட பாரதியார் பாடுகிறார் என்று அவர் பேசுகிறார். உண்மைதான். ஆனால் பாரதியாரின் தீர்க்க தரிசனம் தோற்றுப்போன, பரிதாபமாக தோற்றுப்போன இடம் எது தெரியுமா? திராவிட கட்சி என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இதுவெல்லாம் நிலைக்காது, இந்த கட்சியெல்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விடும்.
ஒரு நூற்றாண்டை தாண்டி இன்னமும் மிக வலிமையாய் இப்போதும் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாய் இருப்பது திராவிடர் கட்சி தான். பாரதியாரின் தீர்க்க தரிசனம் அவ்வளவுதான். போகட்டும். பாரதியாரினுடைய தமிழ் மொழி பற்று ஏராளமாக பாடியிருக்கிறார். ஆனால் பாரதியார் பாடாததையெல்லாம் பாரதியாரினுடைய தமிழ் பற்றுக்கான சான்றாக இவர்கள் காட்டுகிறார்கள். மொத்தம் உள்ள பாரதியாரின் கவிதைகளில் 6 கவிதைகள் மட்டும்தான் தமிழை பற்றியன. எடுத்து காட்ட சொல்லுங்கள். மொத்தமே 6 கவிதைகள் மட்டும்தான் தமிழை பற்றியன. அவற்றுள்ளும் 2 செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்று தொடங்குகிற பாட்டும், இன்னொன்றும் சுதேசமித்திரன் நடத்திய ஒரு பாட்டு கவிதை போட்டிக்காக எழுதப்பட்டது, பாரதியாராக எழுதவில்லை. அது அந்த போட்டிக்காக எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலில் பாரதியார் 2வது பரிசு வாங்கினார். இதனை வாரா அவர்கள் தன் குறிப்பில் எழுதியிருக்கிறார், பாரதிதாசனும் சொல்லியிருக்கிறார். இருக்கட்டும். இதனை தவிர பாரதியார் தமிழ் பற்றி பாடாத வரிகளை எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்து சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாளாம் எங்கள் தாய். வேகமாக சொன்னால் கேட்கிறவர்கள் கைதட்டுவார்கள். அது அந்த வரிகள் புரிந்தல்ல, இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணி தொலைத்திருக்கிறானே என்று யார் சொன்னாலும் அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் இது தமிழ்த்தாய் பற்றிய பாட்டு இல்லை. அந்த பாட்டுக்கு எங்கள் தாய் என்றுதான் தலைப்பு. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் தமிழ் என்றைக்கு பிறந்தது என்று அறிந்திருக்கவில்லை என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுவது பாரத தாயை. என்ன சான்று? அடுத்த வரியை படித்தால் போதும். அடுத்த வரியிலேயே பாரதியார் அதை மிக தெளிவாக சொல்லுகிறார். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 என சிந்தனை ஒன்றுடையாள். இது பாரதியாருடைய அதே அந்த எங்கள் தாய் பாட்டில் வருகிற அடுத்த வரி. கவனியுங்கள். 30 கோடி முகம் யாருக்கு இருந்தது? 60 கோடி தடக்கைகள் உடையாள். அடுத்த பத்தியில் வருகிறது. 30 கோடி மக்கள், 30 × 2 60 கோடி தோள்கள். எல்லாம் சரி. தமிழ்நாட்டில் எப்போது பாரதி வாழ்ந்த காலத்தில் 30 கோடி தமிழர்கள் இருந்தார்கள்? பாரதி வாழ்ந்த காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 30 கோடி. வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று பாரதியார் எழுதியிருக்கிறார். எனவே 30 கோடி என்பது இந்தியாவினுடைய மக்கள் தொகை. அதனால் தான் 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புறம் ஒன்றுடையாள் என்று எழுதிட்டு அடுத்த வரியில் சொல்கிறார், செப்பு மொழி 18 இந்தியாவிலே 18 மொழி இருக்கிறது, எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்கிறார். இந்த 18 மொழியை பாரதியார் எப்படி கண்டுபிடித்தார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்தியா விடுதலை பெற்று அரசமைப்பு சட்டம் வந்தபோதே 1950 8வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிற மொழிகள் 14. இன்றைக்கு அவை கூடுதலாக 22. 18 மொழிகளை எந்தெந்த மொழிகள் என்று பாரதியார் எடுத்தார், இருக்கட்டும். ஆனால் அவர் சொல்லியிருப்பது பாரத தாய். அவரே சொல்லுகிறார், இந்தியாவை பரதன் உருவாக்கினான், பரதன் துஷ்யந்தனின் மகன். எங்கே இருக்கிறது சரித்திர சான்று இதற்கெல்லாம்? இந்தியா என்பதையே ஒப்புக்கொள்ளாமல் பாரதம் என்றும் பாரத தாய் என்றும் எழுதியவர்தான் பாரதியார். சரி, தமிழை எந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்? தமிழ் மொழி தமிழ்நாட்டில் சிறக்க வேண்டும், ஆனால் இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம், பாரதம் மன்னிக்கணும், அவர் வரியில் சொன்னால் பாரதம் முழுவதும் சமஸ்கிருதம் செழித்தோங்க வேண்டும் என்று எழுதியவர் தான் பாரதியார். உண்மை எங்கே எழுதியிருக்கிறார்? நான் எல்லாவற்றையும் சான்றுகளோடு சொல்லுகிறேன். முதலாக அவர் இந்தியை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்தி இந்தியாவின் பொது பாஷையாக இருக்க வேண்டும் என்று எழுதியவரே பாரதியார் தான். அவர் இந்தியா என்று ஒரு ஏடு நடத்துகிற போது அந்த ஏட்டில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 1906, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 1906 டிசம்பர் 15ஆம் நாளிட்ட அந்த இந்தியா ஏட்டில் பாரதியார் எழுதுகிறார், இந்திதான் பொது பாஷையாக இந்தியாவில் இருக்க வேண்டும். யார் தமிழுக்காக என்று இவர்கள் சொல்கிறார்கள்? இவர்கள் இந்தி எதிர்க்கிறார்கள். பாரத தேசத்தை பாடுகிற பாரதியாரை ஏற்கிற இவர்கள்தான் தமிழ் தேசியவாதிகள், இவர்கள்தான் நாம் தமிழர்கள் என்று வெட்கமில்லாமல் சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே பாரதியார் நான் சொல்லுவதே அவர்கள் இல்லை என்று சான்றுகளோடு மறுக்கட்டும். 1906 டிசம்பர் மாதமே அவர் இந்தி புது பாஷையாக இருக்க வேண்டும் என்று எழுதினார். ஆனால் 1920 அவர் கருத்தை மாற்றிக்கொண்டார் என்ற உடனே யாரும் அவசரப்பட்டு விடக்கூடாது. இந்தி இல்லை தமிழ் இருக்க வேண்டும் என்று மாற்றிக்கொள்ளவில்லை. 1920 ஆண்டு அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார், இந்தி இல்லை, நான் அப்போது தவறாக எழுதிவிட்டேன், ஸ்ரீமான் காந்தி போன்றவர்கள் இந்தி இருக்க வேண்டும் என்கிறார்கள், ஆனால் ஸ்ரீமான் அரவிந்த கோஷ் போன்றவர்கள் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்கிறார்கள். யோசித்து பார்த்தால் சமஸ்கிருதம் இருப்பது தான் சரி.
இந்தியா முழுவதற்கும் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும். ஏன் சமஸ்கிருதம் தேவ பாஷை? நான் சொல்லவில்லை, எல்லாம் பாரதியாரினுடைய கட்டுரைகளிலே இருக்கிறது. எந்த கட்டுரையில் எந்த பக்கத்தில் இருக்கிறது? மிக தெளிவாக பாரதியாரின் கட்டுரைகள் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் 413வது பக்கத்தில் இருக்கிறது. அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஏன் சமஸ்கிருதம் தேவ பாஷை என்று சொல்ல வேண்டும்? உடனே பாரதியார் கோபப்பட்டு கேட்கிறார், மனிதர்கள் பேசும் பாஷையும் பாஷை, தெய்வ மொழியான சமஸ்கிருதமும் பாஷையா? அது தேவர்களின் பாஷை, எனவே அதை தேவ பாஷை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்தான் நீங்கள் பாரதியாரை உயர்த்தி உயர்த்தி பிடிக்கிறீர்களே. அந்த பாரதியாரினுடைய கருத்து 1906 இந்தி புதுமொழியாக இந்தியாவில் இருக்க வேண்டும், 20 சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய பொது பாஷையாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் தமிழை அவர் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் போனால் போகிறது, தமிழை பேசிக்கொண்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் சிறக்க வேண்டும். பாரத தேசம் எங்கும் சமஸ்கிருதம் வளர் செழித்தோங்க வேண்டும். முதல்ல இந்தி, பிறகு சமஸ்கிருதம். இதுதான் பாரதியாரினுடைய மொழி கொள்கை. நாம் எதையும் கூட்டியும் குறைத்தும் சொல்லவில்லை. இதுதான் மொழி கொள்கை. எல்லாவற்றிலும் அவருடைய கருத்துகள் பல இடங்களில் மிக பிற்போக்காக இருந்தன. அவர் பொது உடைமை ஆதரித்தார். எங்கே ஆதரித்தார்? மறைந்த தோழர் ஜீவானந்தம் போன்றவர்கள் கூட பாரதியை மிக உயர்த்தி பேசுவார்கள். அதற்கு ஒரு கவிதையையும் எடுத்து காட்டுவார்கள். மாகாடி கடைக்கண் வைத்தாள் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. அந்த மாகாடி கடைக்கண் வைத்தாள் எழுந்ததுவார் சோவியத்தில் ரஷ்ய புரட்சி என்று பாரதி அப்போதே பாடியிருக்கிறார் என்று கவனிக்க வேண்டும். அவருடைய அருகில் இருந்த அவருடைய கவிதைகள் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மாதம் எந்த நாள் எழுதப்பட்டது என்று கவிதையும் காலமும் என்று புத்தகம் எழுதியிருக்கிற சீனி விஸ்வநாதன் சரியாக சொல்லுகிறார். ஆகா என்று எழுந்தது மாகாடி பராசக்தி கடைக்கண் வைத்தாள், ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாரதியார் எழுதியது 1917 பிப்ரவரி. லெனின் தலைமையிலான புரட்சி எப்போது நடந்தது? நவம்பர். அப்படியானால் 17லேயே எழுதிவிட்டாரே. ஒருவேளை அந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது என்பது போல தீர்க்க தரிசனமாக இல்லை. மென்ஷிவிக்குகளினுடைய புரட்சியை பாரதியார் ஆதரித்து எழுதினார். லெனினை ஆதரிக்கவே இல்லை. லெனினை எதிர்த்தார். லெனினை எதிர்த்தார் என்பதற்கு என்ன சான்று? அவருடைய கட்டுரைகளில் செல்வம் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. 2 பகுதிகளாக, செல்வம் 1 செல்வம் 2 என்று 2 பகுதிகளாக இருக்கின்றன. அந்த செல்வம் கட்டுரையில் பாரதியார் எழுதுகிறார், நான் சொல்லுவதெல்லாம் பணம் வைத்திருக்கிறவர்கள் அவர்களே மனம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, அதாவது அதனை எப்படி சொல்லலாம் என்றால் தர்மகர்த்தா சோஷியலிசம், ட்ரஸ்டிஷிப் சோஷியலிசம் என்று அதற்கு பெயர். அவர்களே கொடுக்க வேண்டுமே தவிர வன்முறையால் பறிப்போம் என்று எழுவது பிழையானது. லெனின் என்னும் மூடர், இந்த சொல் அப்படியே இருக்கிறது, லெனின் என்னும் மூடர் அதை செய்வதை என்னால் ஏற்க முடியவில்லை என்று எழுதியவர் தான் பாரதியார். கம்யூனிசத்துக்கு ஆதரவாக இல்லை, தமிழுக்கு ஆதரவாக இல்லை, பெண்களுக்கு ஆதரவாக இருந்தாரா? நம்முடைய நண்பர் சீமான் சொல்லுகிறார், பாருங்கள் பாரதியார் பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று பாருங்கள். பாரதியார் என்ன செய்தாராம்? அந்த காலத்திலெல்லாம் ஆண்கள் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பின்னால் நிற்கிற மாதிரி தான் புகைப்படம் இருக்கும். ஆனால் பாரதியார் செல்லம்மாளை உட்கார வைத்து விட்டு பின்னால் நின்று கொண்டு படம் எடுத்தார். ஒரு புரட்சிக்காரனை இப்படி பார்க்க முடியுமா? இவர் பார்த்த புரட்சி அவ்வளவுதான். நண்பர்களே, செல்லம்மாளாக வாழ்வது மிக கடினம். பாரதியாக வாழ்ந்து விடலாம், செல்லம்மாளாக வாழ முடியாது. செல்லம்மாள் பட்ட துயரங்களை எல்லாம் வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள். வேண்டாம், பாரதியார் சரித்திரம் என்று செல்லம்மா அவர்களே எழுதியிருக்கிறார். முல்லை கோவிந்தன் வெளியிட்டிருக்கிறார். 1944 அந்த புத்தகம் வந்திருக்கிறது. பாரதியாரின் திறமைகளை வியந்து வியந்தும் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் திடீரென்று பாட்டு பாடுவார். அவர் கவிதை எழுதி உட்கார்ந்து எழுதுவது கூட இல்லை, அதற்கு ஒரு பெரிய திறன் வேண்டும். அப்படி எழுதப்பட்ட பாட்டு தான் அந்த நந்தலாலா பாட்டு. இதை செல்லம்மாள் எழுதுகிறார். உஞ்ச விருத்திகளெல்லாம் தெருவில் போகிற போது, இந்த உஞ்ச விருத்திகள் என்றால் பார்ப்பனர்கள் பிச்சை எடுப்பதற்கு தெருவில் வருகிற அந்த காட்சி, இவரும் சேர்ந்து அவர்களோடு போவார். அவர்களே விரும்ப மாட்டார்கள், இவர் வருவதை விரும்ப மாட்டார்கள். காரணம், அக்ரஹாரத்துக்குள்ளே கழுதையை தூக்கி கொண்டு வந்தார். அக்ரஹாரத்துக்குள்ளே அட்டவணை சாதியை சார்ந்த பிள்ளைகள் வேப்பம்பழமும் புளியம்பழமும் எடுத்து தின்னும்போது அவர்களோடு இவரும் எடுத்து தின்றுவிட்டு அவர் சொன்னார், பகவான் படைப்பில் அனைத்தும் அற்புதம் என்றார். இதையெல்லாம் செல்லம்மாள் எழுதியிருக்கிறார். அப்படி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதைய நந்தலாலா என்கிற பாட்டு அந்த உஞ்ச விருத்திகளெல்லாம் கேட்டிராத பாட்டு. திடீரென்று பாரதி பாடிய பாட்டு. ஒரு மாபெரும் கவிஞன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்
என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். செல்லம்மாவினுடைய அந்த சரித்திரம் படித்தால்தான் பெண் உரிமைக்கு அவர் எந்த அளவுக்கு இடம் கொடுத்தார் என்று தெரியும். ஒரு நாள் வந்து கதவை தட்டுகிறார், செல்லம்மா என்று கூப்பிடுகிறார். 2 முறை கூப்பிடுகிறார். 3வது முறை தான் அவர் வந்து திறக்கிறார். உடனே பாரதிக்கு கோபம் வந்து ஓங்கி அறைந்து விடுகிறார். இருக்கிறது, அவர் எழுதியிருக்கிறார். பிறகு அரை மணி நேரத்தில் அழைத்து, செல்லம்மா என்னை மன்னித்துக்கொள், நான் தவறுதலாக கோபப்பட்டு விட்டேன் என்கிறார். பாரதி துருவங்களில் வாழ்ந்தவர், மிக நல்லவராக, மிக கோபக்காரராக. அவரே அந்த புத்தகத்தில் இன்னொரு செய்தி இருக்கிறது. ஒரு நாள் முகச்சவரம் செய்வதற்காக ஒரு தொழிலாளி வருகிறார். பாரதி எல்லோரோடும் இயல்பாக பழகுவர் என்பதால் பாரதியாரின் பக்கத்திலே அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். திடீரென்று பாரதியாருக்கு கோபம் வருகிறது. ஓங்கி அவர் கன்னத்தில் ஒரு அறை விடுகிறார். அந்த மனிதன் கதிகலங்கி போகிறான். எதிர்பார்க்கவில்லை. நீ எப்படி என் பக்கத்தில் வந்து உட்காரலாம் என்று கேட்கிறார். என்னடா இவர் காக்கை, குருவி, எங்கள் சாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எல்லாம் சரிதான், நான் முகச்செய்ய செய்கிறோம், இவர் ஜாதி இல்லை. ஓங்கி அடித்து விடுகிறார். அதற்கு பிறகு என்ன ஆயிற்றோ தெரியாது. மறுபடியும் அவனை வரவழைத்து, அவன் பயப்படுகிறான் மறுபடியும் அடிப்பதற்கா என்று வரவழைத்து, நான் கோபத்தில் செய்து விட்டேனப்பா, நீ அப்படி நில் என்று. எதற்கு அங்கே நிற்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்படி நில் என்று சொல்லிவிட்டு அவன் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். இதுதான் பாரதி. பாரதி துருவங்களில் இருந்தவர் என்பதற்காக இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுகிறேன். எனவே அவர் ஒன்றும் பெண் விடுதலைக்கெல்லாம் குரல் கொடுக்கவில்லை. மிகச் சரியாக சொன்னால் குறித்து கொள்ளுங்கள், சரிபாருங்கள். 2010ஆம் ஆண்டு தர்மயோகி என்கிற ஒரு இதழ், 2010 பிப்ரவரியில் வந்த தர்மயோகி என்கிற இதழில் பாரதியார் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், முன்பெல்லாம் நம் ஸ்திரீமார்கள் தங்கள் பிராணநாதர் இறந்துவிட்டால் அவனோடு சேர்ந்து தீயில் உடன்கட்டை ஏறி விடுவார்கள். அவர்கள் உத்தமிகள், அவர்கள்தான் மகாஸ்திரீகள். யார்? கணவன் இறந்த உடனே அதிலே அந்த சதி என்று சொல்லுகிற அந்த உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தில் தங்களை யார் அடித்து கொண்டார்களோ, நெருப்பில் போய் விழுந்தார்களோ அவர்கள்தான் மகா உத்தமிகள், அவர்கள்தான் மகாஸ்திரீகள். இதுதான் சீமான் பார்க்கிற பெண் விடுதலை. ஐயா பெரியாரோடு பாரதியாரை நீங்கள் ஒப்பிட்டு இப்படி பேசுவது என்பது ஒரு மனசாட்சி உள்ளவனால் செய்ய முடியாத காரியம். இவற்றையெல்லாம் சீமான் படித்து விட்டு மறைக்கிறார் என்று நான் கருதவில்லை. படிக்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். எனவே போகிற போக்கில் உணர்ச்சி வயப்பட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம். எதற்காக? நான் மீண்டும் சொல்லுகிறேன், எச் ராஜாவினுடைய கோபத்திற்கு காரணம் எங்களுக்கு புரிகிறது. உங்கள் கோபம் உண்மையான கோபம் இல்லை, அது வேறு எதற்கு என்றும் எங்களுக்கு தெரிகிறது. இல்லையானால் 2.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து, செல்லப்புராணிகளை வளர்க்க 60 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? பெரியாரை திட்டினால்தான் முடியும். எனவே சிலர் அப்படி வெளியே வந்திருக்கிறார்கள். இளைஞர்களே புரிந்து கொள்ளுங்கள். நான் திராவிடத்தும் பார்க்கிற கடைசி எதிரி அல்லது முதல் எதிரி நான் தான் என்கிறார். திராவிடம் எத்தனையோ எதிரிகளை பார்த்து விட்டது. ஐயா பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே விபூதி வீரமுத்தும் அணுகுண்டு ஐயாவும் பேசுகிற போது அத்தனை நாராசமாக மேடையில் பேசியிருக்கிறார்கள். நான் படித்திருக்கிறேன், நான் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த பெயர்களை நான் சொல்வதால் தான் மக்களுக்கு தெரியுமே தவிர, பெரியார் இப்போதும் வாழ்கிறார், விபூதி வீரமுத்துவை நாங்கள் சொன்னால்தான் தெரியும். இதே நிலைதான் இந்த சீமானுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படும். திராவிடம் வாழும், ஐயா பெரியார் வாழ்வார். ஆனாலும் நான் இந்த செய்திகளை எல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு காரணம், உண்மையானவற்றை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் சமஸ்கிருதத்துக்காக மட்டுமே நின்றவர். தமிழை பற்றி வெறும் 6 பாடல்கள் பாடியவர். நவராத்திரி என்று ஒரு பாட்டு இருக்கிறது, பாரதியாருடைய தமிழ் பற்று. பாரதியார் மிக அழகாக தமிழில் பாடியிருக்கிற கவிதைகளும் இருக்கின்றன. நவராத்திரி என்று ஒரு பாட்டு இருக்கிறது. 6 பாடல்கள் தான் தமிழை பற்றி, 63 பாடல்கள் பக்தி மாலை, விநாயகர் பற்றி அல்லாஹ் வரைக்கும் வருகிறது. அதிலே நவராத்திரி என்று ஒரு பாட்டு இருக்கிறது. நவராத்திரி 1, நவராத்திரி 2, 8 வரிகள், 4 சொற்கள் தான் தமிழ் சொற்கள். உஜ்ஜயினி என்று தொடங்கும், அனைத்தும் சமஸ்கிருத சொற்கள். இவ்வளவுக்கும் சமஸ்கிருதத்தில் பெரும் புலவரா பாரதியார். அவரே சொல்லுகிறார், சமஸ்கிருதம் எனக்கு பேச தெரியாது, பேசினால் அர்த்தப்படும், யாராவது பேசினால் அரைகுறையாக புரியும். அதற்கே இவ்வளவு செய்திருக்கிறார் அவர். எனவே அந்த நவராத்திரி பாட்டில் 4 சொற்களை தவிர அனைத்தும் சமஸ்கிருத சொற்கள். இவர்தான் தமிழுக்காக பாடுபட்டவர் என்றும் ஐயா பெரியார் தமிழுக்கு எதிரி என்றும் காட்டுகிறவர்களை நான் என்ன சொல்லுவது? எச் ராஜாவை வேண்டுமானால் காலம் மன்னிக்கும், சீமானை கண்டிப்பாய் காலம் தண்டிக்கும். நன்றி, வணக்கம்.